நீங்க ஏன்னா நீங்க ஸ்ரீரங்கம் தொகுதியில வந்து நீங்க 91வது பூத்துல திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் வெறும் 5. ஓகே. அவர்களுடைய பூத் கமிட்டி 14 பேர், அவங்க நியமித்த பூத் கமிட்டி 14 பேர். 14 பேருக்கும் பணம் கொடுத்து 14 பேரையும் நம்பி வேலை செய்ய சொல்லி அந்த பூத்துல இருக்க ஓட்டெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு அவர்களை பணிக்கு நியமிச்சு அவர்கள் செஞ்ச வாக்குகளை அவங்களே 9 பேர் மாத்தி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா செஞ்சு எவ்வளவு பண்ணிக்கிறாரு. இப்படி துரோகம் பண்ணிட்டியடா. துரோகம் இல்லடா, விசுவாசம். ஏன் விசுவாசம் குணாகும். தமிழக அரசியல்ல பெரிய ஒரு சுனாமி பிரட்டி போட்டுருச்சு, நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லா தலைவரும் கருத்தறிக்கல. பாத்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப கொஞ்சம் நாளா எங்க பார்த்தாலும் ஒரே போலீஸும் டிராபிக் போலீஸா இருக்கட்டு மத்தபடி பாக்கறதா இருக்கட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்படியா? ஆனா என்னன்னா முன்னாடி இப்படி இல்ல. கம்பேர் பண்ணும்போது சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். நான் ஞானசேகரன், அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவியை ரேப் பண்ணேன். நான் ஜாபர் சாதிக்கு சர்வதேச அளவுல போதைப் பொருள் கடத்தல் பண்ணேன். நான் கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் வித்து 70 பேரை கொன்னேன். நான் கிருஷ்ணகிரி திமுக நிர்வாகி 2 வயது குழந்தைய சீரழிச்சு கொன்னுட்டேன். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. ஊர்ல நொண்டி நோசக்க வெந்தது வேகாது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் அங்கதாக கிடக்குதா. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இப்போ வந்து எங்க பார்த்தாலும் ஃபுல்லா போலீஸும் நமக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பா இருந்த மாதிரியே எங்க பார்த்தாலும் இருக்கிறத பார்க்கும்போது நம்ம இது மாறிட்டுடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, விஜய் என்ற கவர்ச்சி சுனாமி தான் இந்த தமிழக அரசியல்ல இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. அப்படி ஒரு ஓரமா போய் வச்சுட்டு கவர்ச்சி சுனாமி. அவர் சினிமா நடிச்சிருக்காரா இல்லையா, பையன் நடிச்சிருக்கானா இல்லையா, என்ன பேச்சு தம்பி. கவர்ச்சி வெறும் பேச்சுல மட்டுமே வந்ததுதான் திமுகங்கிறது உலகத்துக்கே தெரியும். நல்ல அரசியல்வாதியா இருக்கணும்னா நல்லவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பேசினா போதும், நம்பிடுவாங்க. பேசி 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 தான் இங்க நாட்டிலே ஆண்டுட்டு இருக்காங்க. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். இவர்தான் சுதந்திர போராட்ட தியாகியா ஸ்டாலின். உண்மையான திமுகவின் தோல்விக்கு அப்ப என்னதான் சார் காரணம்? 5 ஆண்டு காலங்கள் அவருடைய தான் என்கிற அகம்பாவம், ஆணவம், இருமாப்பு, ஈனத்தனமான பேச்சுக்கள், அதனால் வெறுப்படைந்த மக்கள் தான் ஏத்து போட்டு. உனக்கு அழிவு ஆரம்பம். நீ பேசின பேச்சுக்கு நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? மக்கள்கிட்ட இருந்து நல்லா கொள்ளடிச்சு மக்களுக்கு எதுவுமே பண்ணல, அதான் காரணம். இந்த 5 வருஷத்துல மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டா, மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்கோ, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்கோ, நீட் தேர்வை எங்களாலதான் ரத்து செய்ய முடியாத பெரிய உருட்டா கொடுத்தாங்கோ. எப்படியெல்லாம் உங்களுக்காக உழைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இதுக்காக நீங்க எப்படி உழைக்க வேணாம் சார், நீங்க பண்ண வரைக்குமே போதும். நல்லா இப்ப வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. இது இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு சாதகமாக விழுந்த ஓட்டை விட திமுக செய்த தவறுகளால் அந்த கோபமடைந்த மக்களுடைய விஜய்க்கு போட்ட ஓட்டுகள் தான் அதிகம். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எதிர்காலத்துக்காக நல்லது, புரிஞ்சுக்கலன்னா பாவம், ரொம்ப கஷ்டப்படுவோம். உனக்கு தான் விஜயை பிடிக்காதடா, நீ எப்படி டிவிக்கு ஓட்டு போட்ட? ஆமா மாப்பிள்ள, யூடியூப் போனாலே சும்மா ஸ்டாலின் விளம்பரமா இருந்துச்சு, அதான் கடுப்புல மாத்தி ஊத்திட்டேன். ஓ, இந்த கடுப்புல வேற மாத்தி ஊத்திருக்காங்களா? சத்தியமா சொல்றேங்க, பயறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? யூடியூப் போனாலே இந்த ஆடு தான் வருது, யூடியூப்ல ஒரு வீடியோ ஒழுங்கா பார்க்க முடியல, அடிக்கடி இந்த ஆடு வந்து தொல்லை பண்ணுதுன்னு அதுக்காகவே மாத்தி ஊத்திருக்காங்க போல. புதுசு புதுசா சொல்றீங்க. இன்னுமே மக்களுக்கு நம்ம மேல வெறுப்பு இல்ல, ஆனா ஏதோ ஒரு காரணத்திற்காக ஓட்டு போடாத மக்கள். அந்த ஏதோ ஒரு காரணம் இப்ப சொல்லிட்டேன்ல, போய் சொல்லுங்க அவர்கிட்ட. உங்க திமிரு பேச்சு, காமராஜர் பத்தி கேவலமா பேசுன இந்த அயோக்கியெல்லாம் அதை பத்தி பேசலாமா? காமராஜர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சொன்னதுக்கு அப்புறமா அதை ஏத்துக்கொள்ளுக்கிற பக்குவம் இருந்துச்சா? என்ன பெரிய தியாகியா நீ? உங்க அப்பன் தியாகியா? யார் தியாகி உங்களுக்கு? காமராஜரையே தோக்க வச்ச ஊரு ப்ரோ இது.
கவுண்டிங் மிஸ்டேக் ப்ரோ. ஓட் போட பஸ்ஸே விடல. இதுக்கும் டிஎம்கே தான் ப்ரோ காரணம். டிஎம்கே தான் கன்ஃபார்மா ஜெயிக்க போகுது, இந்த மீம்ஸ் எல்லாம் போடலான்னு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நிலைமையை பார்த்தா சரி விடுங்க, என்ன பண்றது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சார் உள்ள வந்து இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எடுப்பார்களா எடுக்க மாட்டார்கள்? நிச்சயமா எடுப்பாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் நீங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. தூய சக்தி நீங்க சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் இழுக்கிறீங்க. இதுவும் தீய சக்தி தானே சட்டமன்றத்துல கேட்டிருக்காங்க. யாராவது விவரம் தெரிஞ்சவன், பக்குவமானவன், அனுபவசாலி, நேர்மையானவன், ஒழுக்கமானவன். உதயநிதி அடிக்கடி துபாய் போயிட்டு வர எதுக்கும் கொஞ்சம் கேட்டு சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க. இந்தாங்க சித்தி லெட்டர். சித்தியா? இத்தனை நாள் நீ அக்கா தானே கூப்பிட்டு இருந்த? எங்க அப்பா சொன்னாரு இனிமே உங்களை சித்தின்னு தான் கூப்பிடணும்னு. நான் வரேன் சித்தி. கொண்டாட்டியா நீ கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு, என்ன நீயும் கட்டிக்கிட சம்மதமா உனக்கு. ஏன் சார் அரசியல் எவ்வளவு நல்லமானம் இருக்காங்க, யோகியம் இருக்கான், ஒழுக்கசீலன் இருக்கான். அவங்கள பத்தி பேசாம தப்பானவங்கள பத்தி மட்டும்தான் மீடியாவில் கேள்வி கேட்பீங்களா? உன்னைய தெரிந்த சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி போயடா. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. 90s தானே நீ, தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. இந்த கூட்டணியில 10 ஆண்டு காலங்கள் ஆட்சியில இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு சாப்பிட்டீங்கல்ல மன்மோகன் சிங் ஆட்சியில. அது முடிஞ்ச உடனே கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? முதுகுல குத்திட்டுல, முதுகுல குத்தி மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ. எனக்கு திமுக தலைவர் யாருங்க, பொதுச் செயலாளர் யாரு? அந்த 2 பேருமே ஜெயிக்க வைக்க முடியல, அப்ப மற்றவங்களாம் நீங்க தான் ஜெயிக்க வச்சீங்களா? 2 லாலிபப்பு, இங்க ஒரு நீ சும்பிக்க, இங்க நீ சும்பிக்கா. எனக்கு பச்சை 65% மக்கள் உங்களை ஆதரிக்கல. இந்த பைத்தியத்தை எங்க போய் வைக்கிறது? உங்க அப்ப உங்க பாட்டன் எல்லாம் 90% மக்கள் ஆதரிச்சா ஆட்சியில் இருந்தாங்களா? இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. பைத்தியக்காரத்தனமான விமர்சனங்கிற ஒரு நல்ல விமர்சனத்தை பத்தி நம்ம பேசுவோமேங்கிற ஜனநாயகத்தினுடைய தத்துவமே தெரியலன்னு அர்த்தம். ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஜனநாயகத்தினுடைய தத்துவம் என்ன? 4 பேர் ஒரு ஆள் போட்டு இல்லை, 4-5 பேர் போட்டி போடுவான். அதுல யார் அதிக வாக்குகள் பெறாங்களோ அவங்க. இப்ப கூட ஒரே ஒரு ஓட்டுல ஒருத்தர் ஜெயிச்சிருக்கானா? அதெல்லாம் இருக்கு. ஒரு ஓட்டுனாலும் ஜெயிச்சது தானே. அதை போய் நீங்க 35% வாக்கு வாங்கியிருக்கீங்க, ரைட்டு. அவன் ஒரு ஆள் நின்று 35% வாக்கலாம். நீங்க 24 கட்சி சேர்ந்து எல்லாம் வாங்கியிருக்கீங்க. ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தானா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். சோ எந்த செயல் திட்டங்களை செயல்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த செயல் திட்டங்களே செயல்படுத்த முடியாத அளவுல ஆட்சிக்கு வந்து 2 நாள் கூட ஆகலையே, இவ்வளவு பேசுறீங்களே. 60 வருஷத்துக்கு தேங்காய் நார்ல ரப்பர் பண்ணுவோம், கடல் பாசியில அல்வா பண்ணுவோம். 50 வருஷம் சொன்னாங்களா? அப்பெல்லாம் நீங்க எல்லாம் உயிரோட இருந்தீங்களா, செத்து போயிட்டீங்களா? இறந்திடவா நீ பிறந்தாய். கஜானா காலின்ற முதல் வார்த்தை சொல்லும் போது ஆமா சொல்றாங்களே, கஜானா காலியா இருக்கு, அதை சொல்லுங்க. தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவு சொல்லுங்க? 10.5 லட்சம் கோடி. 1/2 லட்சம் கோடியை யார் கொடுப்பா? நீங்க கொடுப்பீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.